أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மட்டுமே அனைத்தையும் படைத்த எஜமானனாக இருக்கின்றான். அவன் தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்கள், ஜின்னுகள் மற்றுமுள்ள படைப்பினங்கள் அனைத்தும் தனக்கு கட்டுப்பட்ட அடிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவன் மட்டுமே எஜமானன், மற்ற எல்லாமே அவனுக்கு கட்டுப்பட்ட அடிமைகள் என்ற நிலையில்தான் இருந்தால்தான் அது சாத்தியமானது, ஏற்றமானது, இயல்பில் சரியாக அமையக்கூடியது என்பதை அல்லாஹ் அப்படி அமைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளை அடிமை என்று சொல்லுகின்றானே, அது சரிதானா? இது ஏற்கத்தக்கதா என்றதொரு கேள்வி சமீப சில ஆண்டுகளுக்குள் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்ட நினைவு என்னிடத்தில் உண்டு. ஏன் அடிமை என்று தான் சொல்ல வேண்டுமா? அதைவிட வேறு ஏதேனும் நல்ல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹோடு நாம் சேர முடியாதா என்றெல்லாம் நாம் சகோதரர்கள் கேட்ட விஷயங்களும் என் நினைவில் இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் அடிமை என்று தனக்கு அடிமைப்படுத்தி வைத்திருப்பது அவனுடைய மேலாண்மை, அவனுடைய வல்லமை. அவன்தான் அனைத்தையும் மிகைத்தவன். நான் தான் படைத்தேன், என் விருப்பத்திற்குத்தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்ற அவனது எதிர்பார்ப்பு அதையொட்டிய ஒரு நிலைப்பாடாகும். அதே நேரம் தன் படைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான கண்ணியங்களையும் அவன் கொடுத்திருக்கிறான். தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றான். அவர்களுக்கு எதுவெல்லாம் சாத்தியமோ அத்தனையையும் செய்து கொடுத்து அவர்களை மேம்பட வைத்திருக்கின்றான். அவர்களை மிக பெரும் உயர்வுக்கும் உச்சத்திற்கும் கொண்டு செல்ல அனுமதித்திருக்கின்றான். நன்கு வாழ்ந்து சிறப்பான வாழ்க்கையை எட்டுவதற்கும் அனுமதித்திருக்கிறான். எல்லாவற்றையும் கொடுத்து, சகல வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து, மனிதன் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகில் தயார் நிலையில் வைத்து அவனை வரவேற்று வாழ வைத்த அல்லாஹ், இவ்வளவையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஏனெனில் நீ என்னால் படைக்கப்பட்ட என் அடிமை, எனவே உன் ரப்பாகி எனக்கு நீ கட்டுப்படு என்றுதான் நம்மை அழைக்கின்றான். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அடிமை தலை என்ற நிலையை விரும்புகிறதா இல்லையா என்று நாம் கண்டால், ஒருபோதும் மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எந்த படைப்புகளுக்கும் அல்லது மனிதர்களுக்கும் இன்னபிறவற்றிற்கும் இடையில் ஒன்று இன்னொன்றுக்கு அடிமைப்பட முடியுமா என்று சொன்னால் இஸ்லாம் அதை முற்றாக தடை செய்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அது குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களும் முன்வைக்கின்ற விஷயங்களும் வேறு உலகில் எந்த ஒரு சட்டங்களோ திட்டங்களோ வல்லாதிக்க அரசுகளோ கொண்டு வராதவைகளாக இருக்கின்றன. மனிதனிடத்திலே இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் இருந்துவிடக்கூடாது, எவரும் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக நின்றுவிடக்கூடாது என்பதில் இஸ்லாம் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய வேலைகளை செய்கிறது. ஒரு காலத்தில் அடிமை என்ற ஒரு நிலை இருந்தது. மனிதர்கள் விலை கொடுத்து வாங்கி தமது அடிமைகளை வைத்துக் கொள்வார்கள். பண்ணையாளர்கள் தமது பண்ணை வேலைகளுக்கு பெரும் கூட்டமாக அதிகமான அடிமைகளை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக செய்ய முடியாத கடுமையான வேலைகளை வாங்கி அந்த வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இதுவெல்லாம் கடந்த காலங்களிலே, ஒரு காலத்திற்கு முன்பு வரை இந்த உலகில் நடந்தவைதான். அடிமை என்ற ஒரு நிலை இருக்கத்தான் செய்தது. மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமைப்பட்டு அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு துன்பமும் துயரமும் பட்டு வேதனை வெளியே சொல்ல முடியாத தவித்து நான் அடிமை, வேறு என்ன செய்ய முடியும் என்ற இக்கட்டான நிலையிலே எது நடந்தாலும்
உடல் ஒத்துழைக்கிறதோ இல்லையோ சொன்ன வேலையை செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு காலத்தில் அடிமைப்பட்டு கிடந்த வாழ்க்கை முறையை நாம் வரலாறுகளிலே காண்கின்றோம். ஆனால் அந்த அடிமை முறைகள் இன்று சற்றேறக்குறைய இல்லை என்றே சொல்லலாம். எப்படி ஒழிந்தது? யார் இதை ஒழித்தது? ஏதேனும் அரசுகள் திட்டம் போட்டு இவற்றை ஒழித்தனவா? அதற்காக ஏதேனும் வேலைகள் செய்தனவா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் இஸ்லாம் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகில் நிலவிய போது அது தொட்ட சட்டங்கள் அத்தனையிலும் அடிமை விடுதலை என்ற ஒன்றை முன்வைத்தது. இஸ்லாம் சட்டங்களை கொடுத்தது. அந்த சட்டங்களில் ஏதேனும் விதிமீறல் ஏற்பட்டுவிட்டால், தவறுகள் ஏற்பட்டுவிட்டால் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்னவென்று சொன்னால் அதில் முதன்மை நிலை வகித்தது அடிமை விடுதலை. அடிமையை விடுதலை விட்டால் அந்த குற்றத்திலிருந்து அவர் தப்பித்து விழலாம் என்று வாய்ப்பு வழங்கி இஸ்லாம் அடிமை விடுதலையை அங்கே துவக்கி வைத்தது, நடைமுறைப்படுத்தியது. ஒருவரால் நோன்பு வைப்பதற்கு ஃபரதான நோன்பை வைப்பதற்கு இயலவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பிற்கு பகரமாக அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஹஜ்ஜில் சில கடமைகள், அவற்றில் ஏதேனும் பிரச்சனை என்றால் அதற்கும் அடிமைகளை விட வேண்டும். சத்தியம் முறித்தால் அதற்கு அடிமைகளை உரிமை விட வேண்டும். இப்படி எல்லாவற்றிலும் முதல் நிலையை அடிமை விடுதலையாக வைத்து, அது இயலாத போதுதான் அடுத்தடுத்த ஆப்ஷன்களை கொடுத்து மனிதர்களுக்கு அடிமை விடுதலையை உரிமையாக்கி கொடுத்தது இஸ்லாம். மேலும் ஒரு அடிமை தன்னிடத்திலே ஏதேனும் கொஞ்சம் பணம் இருந்து அல்லது உற்றார் உறவினர் மூலமாக ஏதேனும் உதவி கிடைக்கும் என்றறிந்தால் அவர் தன் எஜமானிடத்திலே பேசி ஒரு தொகையை கொடுத்து வெளியேறிவிடவும் வாய்ப்பை ஏற்படுத்தியது இஸ்லாம். இப்படியாக பல்வேறு வகைகளிலே அடிமை விடுதலைக்கு வித்திட்டது இஸ்லாம். இன்று அது மிகப்பெரிய வெற்றியை பெற்று உலகத்தில் அடிமை என்பது ஒழிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது என்று காண்கின்றோம். ஆப்பிரிக்காவிலே எவ்வளவு அடிமைகள், அவ்வளவு பெரிய அடிமை கொடுமைகள் அனைத்தையும் இஸ்லாம் தகுத்தெறிந்து இன்று வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் காரணம் அது முன்வைத்த அடிமை ஒழிப்பு திட்டம்தான். அப்படி ஒரு அடிமை ஒழிப்பு திட்டத்தை வைத்திருந்த இஸ்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி இருக்கும்போது தன்னை எஜமானாக காண்பித்து மற்ற எல்லாவற்றையும் தன் அடிமை என்று சொல்லுகின்றானே, என்ன காரணம்? இன்னொன்றையும் பார்க்கலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை சந்தித்து பேசுவதற்கு அனுப்பப்பட்ட முதலாவது நுபுவத்தின் செய்தி என்னவாக இருந்தது என்று சொன்னால், அங்கே ஃபிரௌனிடம் அடிமைப்பட்டு கிடந்த கிப்தியர்கள், பனி இஸ்ரவேல் அடிமைகள், அவர்களை விடுதலை செய்வதற்குத்தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த கோரிக்கையைத்தான் அங்கே சுமந்து சென்றார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். இப்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் தமக்குள் எந்த ஒரு அடிமையும் இருக்கக்கூடாது, எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவான சட்டம் இயற்றினான். அதை நடைமுறைப்படுத்தினான். மக்களுக்கு மத்தியிலே அப்படி ஒரு நிலை ஏற்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. இப்பொழுது அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பது சந்தோஷம். சரி, இருக்கட்டும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு எல்லாமே அடிமைகள் என்று சொல்லுகின்றானே, இது எந்த வகையில் பார்க்கத்தக்கது? எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்களா என்று கேட்டால் ஆம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா நபிமார்களையும் குறித்து பேசும்போதெல்லாம் எல்லா நபிமார்களையுமே அவன் சொல்லுவது தனது அடிமை என்று தான் சொல்லுகின்றான். உதாரணமாக அவன் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல்வேறு நபிமார்களுடைய வரலாற்றில் சில வசனங்களின் இறுதியில் அல்லாஹ் முடிக்கும் போது அவர் தன்னுடைய அடிமை என்று அங்கே இறுதிப்படுத்தி அதை பேசுவான். இப்படி பல வசனங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை கப்பலில் ஏற்றி கடக்கும்போது அந்த விஷயத்தை பேசும் அல்லாஹ் கடைசியில் அவரை குறித்து பேசும்போது நிஅமல் அப்து, நம்முடைய நல்ல அடிமை அவர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்விற்கு அப்படி சொல்லும் உரிமை இருக்கிறது. மேலும் அதுபோன்றே நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசும்போது அவரை தன் அடிமை என்று சொல்லுகின்றான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது தன் அடிமை என்று சொல்லுகின்றான்.
நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது அடிமை என்று சொல்லுகின்றான். நபி சுலைமான் அவர்களை குறித்து பேசும்போது அவர் இந்த உலகத்தில் மிக பெரும் பேரரசராக இருந்தவர், அவரை குறித்து பேசும்போது கூட அவர் நம்முடைய அடிமை என்று சொல்லுகின்றான். இப்படியாக எல்லோரையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அடிமை என்று தான் சொல்லுகின்றான். என்ன இது? மிக உயர்ந்த நபிமார்கள், மிக பெரும் அந்தஸ்தில் இருக்கும் அந்த நபிமார்கள், அவர்கள் கூட அடிமைகளா? அல்லாஹ் அப்படி சொல்வதை அவர்கள் ஏற்கிறார்களா? அது அவர்களுக்கு ஏற்ற தன்மைதானா? நபி என்று சொன்னால், ரசூல் என்று சொன்னால் அவரின் தகுதி மிக உயர்ந்ததாயிற்றே, எல்லாவற்றிற்கும் மேலான உச்சமாயிற்றே. அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலையை அடைந்தவரை அடிமை என்று சொன்னால் அதை அவர் ஏற்கிறாரா? இதுதான் கேள்வி. அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் அப்படி சொல்லும்போது அதை எல்லா நபிமார்களும் மனமுவந்து ஏற்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் தன்னை அடிமை என்று சொன்னதை பெருமையாக கருதினார்கள். அதை தங்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக அவர் பெற்றார்கள். அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு, அப்படி அல்லாஹ் தன்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டு பேசியதற்கே நன்றி உரைத்தார்கள். இதுதான் வரலாற்றில் நாம் காண முடிகிறது. அவ்வளவு பணிந்து, யா அல்லாஹ் நான் உனக்கு அடிமை, இந்த நிலையை அவர்கள் நிலைநாட்டினார்கள். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அதில் ஏதேனும் நன்மை இருக்கிறதா என்று சொன்னால், இமாம் முஹம்மது முத்தவல்லி ஷாராவி ரஹ்மத்துல்லா தஃப்ஸீர் ஷாராவிலே குறிப்பிடுகின்றார்கள். ஆம், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தன்னுடைய இந்த அடிமை நிலையை எடுத்துச் சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அதற்காக அவன் தருகின்ற நற்கூலி என்பது சாதாரணமானதல்ல, மகத்துவமானது, எல்லை கடந்தது. அவன் அல்லாஹ் நாடிய எல்லை வரையிலும் மிக உயர்ந்து உச்சபட்சத்தில் நின்று பெறக்கூடிய நன்மைகள் அதில் அவன் வைத்திருக்கின்றான். என்னை அணுகிய அடிமை, எனக்கு கட்டுப்பட்ட அடிமை, நான் சொன்னதை ஏற்றுக்கொண்ட அடிமை, எனக்காக கஷ்டங்களை பொறுத்து கொண்ட அடிமை, நான் எதை சொன்னாலும் செய்வேன் என்று தயார் நிலையில் நின்ற அடிமை என்று அல்லாஹ் வகைப்படுத்தி அவர்களை போற்றுகின்றான். அல்லாஹ்வின் போற்றுதலும் அவனுடைய நற்கூலிகளும் சாதாரணமானதா? அல்லாஹ் நம்மை படைத்தவன், அவன்தான் எல்லாமும் கொடுத்தவன். அவனுக்கு நாம் அடிமைப்படுவதில் என்ன ஒரு தயக்கம் இருக்க முடியும்? உலகத்தில் நாம் சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம், ஒரு சிறிய பதவி கொடுத்து விட்டால் அந்த தலைவருக்கு அடிமையாக கிடப்பதை பல பேர் அதை பாக்கியமாக கருதுவதையே நாம் காண்கின்றோம். ஒரு சில உதவிகளை, பண உதவிகளை அல்லது வேறேனும் உதவிகளை செய்துவிட்டால் அவர்களின் காலடியில் கிடந்து நான் உங்கள் அடிமை என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அவர்களுக்கு முன்னால் பணிந்தும் குனிந்தும் தரையில் தவழ்ந்தும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இந்த நிலை? அவர்களுக்கு இங்கே கிடைக்கின்ற இந்த அற்ப சொற்ப லாபங்களுக்கு கூட தம்மை அடிமைப்படுத்துவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த உச்சக்கூலியை பெறுவதற்கு, அவன் தரும் அந்த நற்பாக்கியங்களை பெறுவதற்கு அல்லாஹ்விற்கு அடிமைப்படுவதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்க முடியும்? அருமைக்குரியவர்களே, அதை அனைவரும் ஏற்றார்கள், அதை விரும்பினார்கள். அதற்காக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனமுவந்து பேசினார்கள். அதுதான் வரலாற்றில் நாம் காண கிடைக்கின்றது. அருமைக்குரியவர்களே, நாம் ஒரு விஷயத்தை பேச வேண்டும். இதோ உலகத்தின் அதிகமான மக்கள் இன்று கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்காக வந்த இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அவரோ தன்னை அல்லாஹ்வின் அடிமை என்று தான் எங்கும் சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ் அது குறித்து குர்ஆனில் சொல்லும்போது, இந்த மஸீஹ் அவர் தன்னை அல்லாஹ்வின் அடிமை என்று ஏற்றுக்கொண்டாரா என்பதை அல்லாஹ் புலப்படுத்துகின்றான். லை யஸ்தன்கிஃபுல் மஸீஹு அன் யகூன அப்தன் லில்லாஹி. அல்லாஹ் சொல்லுகின்றான், மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்வின் அடிமையாக இருப்பதற்கு அவர் ஒருபோதும் தயங்கியவர் அல்ல, தயக்கம் காட்டியவர் அல்ல. அதை ஏற்றுக்கொண்டவர் தான் மஸீஹ். ஏற்றுக்கொண்டு தன்னை அல்லாஹ்வின் அடிமை என்று தான் பிரகடனப்படுத்தினார். அந்த வார்த்தைகளை புறந்தள்ளி விட்டுத்தான் இன்று அவரை கடவுள் என்று சில பேர் சொல்லுகின்றார்கள். ஆனால் அப்படி அவர்கள் சொல்லுவது அவர்களின் கூற்றே ஒழிய
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை புலப்படுத்துவது தான் அல்லாஹ்வின் அடிமை என்பதைத்தான். இது குறித்து மறுமையிலே ஒரு காட்சி அல்லாஹ் தஆலா காட்சிப்படுத்துகின்றான். குர்ஆனில் அது வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் அனைவரையும் விசாரிக்கும் போது ஒரு மிகப்பெரிய கூட்டம் சொல்லுகிறது, நாங்கள் ஈசாவை வணங்கினோம், அவர்தான் எங்கள் கடவுள் என்று நாங்கள் கருதினோம், அதனால் அவரை நாங்கள் வணங்கினோம் என்று எல்லோரும் சொல்லும்போது, ஈசாவை ஐயா வணங்கினீர்கள், கொண்டு வா அந்த ஈசாவை. களத்திற்கு அழைக்கப்படுகின்றார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர் வந்து நின்றபோது அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான், யா ஈசா அன்த குல்த லின்னாசி அன்த குல்த லின்னாசி இத்தஹதினி உம்மி இலாஹைனி சினைனி மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்னையும் என் அம்மாவையும் என் தாயாரையும் 2 பேரையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீங்கள்தான் அவர்களிடத்திலே சொன்னீர்களா என்று நபி ஈசாவை முன்வைத்து அவர்களிடத்திலே கேட்கின்றான். அந்த மக்களை பார்க்கின்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வையும் பார்க்கின்றார்கள். ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், நீ கடவுளாக உன்னை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சொன்னாயா என்று கேட்கின்றான். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், நான் ஏன் அப்படி சொல்லுகின்றேன்? எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் கடவுள் என்று எனக்கு எந்த தகுதி இருக்கிறது சொல்வதற்கு? நான் அப்படி சொல்லவில்லையே. நான் ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தால் அது உனக்கு தெரிந்திருக்கும். உனக்கு தெரியாமல் சொல்வது என்னால் இயலாது. நான் அப்படி சொல்லி இருக்கின்றேனா? உனக்கு தெரியுமே யா அல்லாஹ் என்று அங்கே அல்லாஹ்விடத்திலேயே விஷயத்தை திருப்பிவிட்டு தான் அப்படி சொல்லவில்லை என்பது அங்கே உறுதிப்படுத்துகின்றார். அதே நேரம் அவர் தன்னை அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை அங்கும் அவர் நிலைப்படுத்துகின்றார். அப்படியானால் எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருப்பவரும் கூட, அவர் எவ்வளவு உயர்ந்த நபியாக இருந்தபோதும் கூட, அவர் தன்னை அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்வதற்கு எந்த தயக்கமும் இல்லை. இறுதியாக நபி ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்காத எந்த ஒரு சிறப்பும் உலகில் மற்ற எவருக்கும் கொடுத்து விடவில்லை. அவ்வளவு உயர்ந்த சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த ரசூலை, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி அழைத்தான்? கண்ணியமான வார்த்தைகளில் தான் எல்லா இடங்களிலும் அழைக்கின்றான். ஆனாலும் அந்த கண்ணியத்தின் ஊடே அவர் என் அடிமைதான் என்பதை அல்லாஹ் புலப்படுத்தாமல் விட்டதில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடிமையை, அதாவது இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்து சென்றான் என்ற செய்தியை பதிவு செய்யும் போது இதே அப்து என்ற அந்த நிலையை உறுதிப்படுத்துகின்றான். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? அதற்கு அவர்களின் பதில் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒருமுறை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இவ்வளவு அமல்கள் செய்கின்றோமே, இந்த அமல்களுடைய நிலை என்ன என்று கேட்கும்போது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த அமல்கள் மட்டுமே நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் விடாது, சொர்க்கம் கொண்டு போய் சேர்த்து விடாது என்று சொல்லுகின்றார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், உங்களுக்குமா யா ரசூலல்லாஹ், உங்களுக்கும் அதே நிலைதானா என்று கேட்டபோது சற்றும் தயங்காமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், எனக்கும் தான். இல்லா அன் யுகம்மதனி அல்லாஹு பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தில் என்னை முக்கிய அழுத்தி எடுத்தாலே தவிர நானும் அமல்களை கொண்டு சொர்க்கம் போக முடியாது என்று சொன்னார்கள். அந்த விஷயத்திலே அவர்கள் இப்படியெல்லாம் அமல் செய்வது, இதை கொண்டு அமல் செய்யும்போது கடுமையான நிலையிலே அமல் செய்தார்கள், அதிகமான அமல் செய்தார்கள், தன் கால்கள் வீங்கும் அளவிற்கும் அமல் செய்தார்கள். அப்பொழுது கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், நீங்கள்தான்
முன்பின் பாவம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாயிற்றே, நீங்களுமா இப்படி வணங்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தை, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் நன்றியுள்ள அடிமையாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அப்படியானால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பி ஏற்றுத்தான் இந்த நிலையை உவந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் இங்கே இந்த வசனங்கள் புலப்படுத்துகின்றன. அருமைக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வின் அடிமைகள். அதை நிலைநாட்டத்தான் அவன் முன் தலை குனிந்து நாம் அடிமைப்படுகின்றோம், சஜ்தா செய்கின்றோம், ருகூ செய்கின்றோம், பணிந்து நின்று அல்லாஹ்வை புகழ்கின்றோம், அவனுடைய வல்லமையை போற்றுகின்றோம். யா அல்லாஹ், நீதான் எங்களுக்குரியவன், உன்னையே நாங்கள் வணங்குவோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று உறுதிபட சொல்லுவது. அதனால்தான் அல்லாஹ் நம்மையும் புரிந்து கொண்டு நம்மை அருள் பெற்ற அந்த அடியார்களின் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்தருள்வானாக என்ற துஆவோடு இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.